முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போது மேசராசிக்காரங்க எல்லாருமே நினைப்பீங்க, என்னம்மா எழுந்த உடனே முருகப்பெருமானை கூப்பிடுறேன், அதாவது முருகப்பெருமானினோட அனுக்கிரகத்தினால வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு நான் பதிவை சொல்கிறப்போ உங்களுக்கான பலன்களை நான் சொல்லும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்யாமல் இந்த பதிவை நான் தொடங்கி முடிக்க முடியுமா? இதோட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லவைகள் எல்லாமே பழிக்கட்டும், தீயவைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகட்டும், சரிங்களா? இப்போது உங்களுக்கு அதாவது 30 ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவபஞ்ச ராஜயோகத்தினால மேச ராசிக்கு கண்டிப்பாக யோகம் தானா? அந்த யோகம் அப்படிங்கிறது மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? வாழ்க்கை காப்பாற்றுமா, தொழிலை காப்பாற்றுமா, பண விஷயத்தில் காப்பாற்றுமா, இல்லை உறவுகள் விஷயத்தில் காப்பாற்றுமா, பதவிகள் விஷயத்தில் காப்பாற்றுமா? இப்படி சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும், இதோட நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆலயங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யணுமா, எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே ஜோதிடத்தில் நாங்கள் எல்லா கிரகங்களினுடைய நகர்வையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் பல வருஷம் கழிச்சும் கஷ்டமே படுவான் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். இப்போது அப்பா கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் ஒரு 10 வருஷத்தில் நல்ல விதத்தில் வளர்ந்து வந்து அவங்களால இவங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை இவங்களை கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழிலில் பிடிச்சோ ஏதாவது ஒரு வகையில் நல்ல பதவிக்கு போய் உட்காந்தோ அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதே மாதிரி ஒருத்தன் நல்லா இருக்கான்ப்பா, ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறான்ப்பா, ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சும் அவன் ராஜா மாதிரி இருப்பான்னா அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய பலன் 10 வருஷம், அதாவது இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் 10 வருஷம் கழித்து பாதகத்துக்கு போயிடலாம். புரியுதுங்களா? நண்பர்கள் போல தாங்க எல்லா நண்பர்களும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உற்ற நண்பர்களாக இருக்கிறது இல்லை. யாராவது ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். மற்ற நண்பர்கள் பகையாளிகளாக கூட மாறலாம், இல்லை பார்த்தும் பார்க்காமையும் கூட ஒதுங்கி போகலாம். அப்படி தாங்க எல்லா கிரகங்களுமே எப்போவுமே நமக்கு சப்போர்ட் இருக்காது. அதே போல எல்லா நேரமும் நமக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காது. இதனால நிலைமை மாறுங்க. அந்த வகையில் 30 ஆண்டுகள் கழிச்சு ஒரே ராசி கட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானினால இந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த மாசத்துல உருவாகி உங்களுக்கு அதாவது நம்மளுடைய மேச ராசிக்கு எப்படிப்பட்ட பலன், அந்த யோகத்தினால ஒரு விஷயம் இருக்குது. ராஜயோகம் அப்படின்னாவே சாதகம்தான், அதிர்ஷ்டம்தான், ஓகேங்களா? இப்போ நவபஞ்சம யோகம் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். நவம் அப்படின்னா என்னங்க? 9 பாவம், பஞ்சம் அப்படின்னா 5ஆம் பாவம். ஸோ 9ஆம் பாவம் மற்றும் 5ஆம் பாவம் தொடர்பான கிரகங்களினுடைய சக்தி தாங்க இந்த நவபஞ்ச யோகம். ஸோ இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும், பெயர், பதவி, புகழ், நிதி வளம், அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் வளருங்க. ஆன்மீக ரீதியாக உயர்வு அடைவீங்க. இப்போ சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. சூரியன் அப்படின்னா யாருங்க? சூரிய பகவானினுடைய அனுக்கிரகம் யாருங்க? ஒருத்தவங்களுக்கு நல்லா வலுவாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஆட்சி, சக்தி, தலைமை, புகழ், அரசு தொடர்பான பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன்கள், கடின உழைப்பின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. நீதி, நிலைத்தன்மை, லேட்டாக கொடுத்தாலுமே நிலையானதை கொடுப்பாரு சனி பகவான். ஸோ சனி மற்றும் சூரிய பகவான் ஒரே ராசியில் சந்திக்கிறப்ப சில சோதனைகளும் வரும். அதே சமயத்தில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் வரும். இப்போ இந்த 2025 கன்னி ராசியில தான் இப்படி
இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட போகுதுங்க. இதனால இது மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவம் சார்ந்த பலன்களை கொடுக்க போகுது. ஸோ மேச ராசிக்காரர்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வேலை மற்றும் தொழிலை பார்ப்பாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்வோம் இல்லையா, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு, நம்மளுடைய பொழப்புக்கு, நம்மளுடைய குடும்பத்தோட சூழ்நிலைக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் உன்னுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் நான் மாடு மாதிரி உழைச்சிட்டேன்ப்பா, ஆடு மாதிரி உழைச்சிட்டேன்ப்பா, கழுத மாதிரி உழைச்சிட்டேன்ப்பா, எப்படியோ உழைச்சாச்சு, ஆனால் அங்கீகாரமே இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, இப்படி சொன்னீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தையும் அதிகார தோரணையுடன் கூடிய தொழிலுக்கு சொந்தக்காரனான சனி பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு உயர்வை கொடுத்தே ஆகணுங்க. மேலதிகாரி உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் தரமாட்டேன், ஊதியம் கொடுக்க மாட்டேன், இடத்துக்கு மாற்றம் கொடுக்க மாட்டேன், எதுவுமே நடத்த முடியாது, கொடுத்தே ஆகணுங்க. அந்த ஒரு நிலைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவியோ சம்பள உயர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி வேலைப்பளு அதிகமாக இருக்கும், அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் அந்த உழைப்பின் மூலம் பெயர், புகழ், மதிப்பு அதிகமாகும். அடுத்ததாக பண விஷயத்துக்கு வருவோம். நிதி வளமோ கடன் சுமைகளோ இருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. இந்த 2 பேரும் வருமானம் நிலையாகுங்க. ஏன்னா மாது நிலையான வருமானம் இல்லை, படித்த வேலை அமையலை, ஆல்ரெடி இருந்த வேலையும் போயிடுச்சு, மேசம் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்லக்கூடியவங்க கூட வருமானம் நிலையாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கும், அதுவும் நிரந்தரமான வேலை கிடைக்கும். இதோட முதலீட்டில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நீண்ட கால நன்மைகள், அதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருந்தீங்க அப்படின்னா அது சிந்திச்சு பண்ணா ஓகேவா, இல்லை சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீண்ட காலத்திற்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்றேங்க. அதே போல ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனை கொடுப்பாருங்க. சூரிய பகவான் அந்த சோதனையை சாதனையா மாத்துற மாதிரி சக்தியை உங்களுக்கு கொடுப்பாருங்க. மன வலிமையை கொடுப்பாரு, உடல் நலத்தை மேம்படுத்தி வச்சுக்குவாரு. ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே குறையுதுங்க. இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இதனால இன்னும் அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை அடுத்தது வியாபாரம் மற்றும் பிஸ்னஸ். வியாபாரம் செய்கிறவங்க, புதிய பங்காளிகள், புதிய சந்தை நிலவரங்கள், புதிய வாடிக்கையாளர்களை பெற வாய்ப்பு இருக்குதுங்க. என்னம்மா புது பங்காளிகள்னு சொல்கிறேன், அதாவது சக வியாபாரிகளை நான் சொல்கிறேங்க. இதில் சூரிய பகவானோட தாக்கத்தால் அரசாங்க ஒப்பந்தங்கள், பெரிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வருங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கையே பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு லக்ஸுரியாக மாறிடும்பா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இல்லை மற்றவங்க அடையிறப்போ இதெல்லாம் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் இப்படி கூட நினச்சிருக்கோங்க. அப்படிப்பட்ட பெரிய அரசாங்க ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உறவுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்த சின்ன முரண்பாடுகள் கூட இப்போ சரியாகும். மூத்தவங்களினுடைய தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். தம்பதிகளினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகமாகும், அந்யோன்யம் பெருகும். அதே போல் ஆன்மீக மற்றும் தெய்வீக வளர்ச்சி, சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக மனப்போக்கை அதிகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி குரு கிரகத்திரைய பார்வை இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் பெருகுதுங்க. இதோட பித்ரு தர்ப்பணம், பித்ருக்களுக்கு பூஜை செய்யறது, எல்லாமே உங்களுக்கு வம்ச விருத்தியை அதிகப்படுத்தும். வம்சத்திற்கே ஆசீர்வாதம் அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி மற்றும் சூரியனுக்கு சனி பகவான் பார்த்த கிழமைகளுக்கு சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. அதே போல் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பித்ரு தோஷங்களை குறைய வைக்குங்க, ராஜயோகத்தை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய பலமும் அதிகமாகும். இந்த வழிபாடு தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உண்மையான பரிகாரம் இருக்குங்க. சூரிய பகவானினுடைய அனுகிரகம் பலமாக இருக்கணும்னு
நினச்சிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அது எதுன்னு சொல்ல மாட்டேன், உணவு தானமாக கொடுங்க, உடை தானமாக கொடுங்க, பொருள் உதவி கொடுங்க, பண உதவி கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில் வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. சனி பகவானினுடைய அனுக்கிரகம் வளமாக வேணும், அவருடைய கருணை பார்வை எனக்கு வேணும், அவரால் என்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. பெற்றோர்களை கைவிட்டுட்டு இருந்து சந்தோஷமாக பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. அப்படி யாரோட ஆதரவும் இல்லாமல் ரோட்டில் தெரிவாங்க பார்த்தீங்களா, இந்த முதியவர் இல்லத்துக்கோ உங்களால் முடிஞ்ச உதவியை போய் பண்ணிட்டு வாங்க. சனி பகவான் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு இவரால் ஏதாவது பாதிப்புகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை அவர் சரி பண்ணி அந்த பாதிப்புகள்லேருந்து உங்களை விலக்கி விட்டுருவார். மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதையும் மறக்காமல் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடை வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் இதை போட்டுட்டு இருக்கோம். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி, முருகப்பெருமானே என் மூச்சுக்கு துணை அப்படின்னு வாழக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்களே, நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது, ஆனால் என்னைக்கும் பயந்தது கிடையாது. நம்ம ராசிக்கு சின்னம் வேணா ஆடா இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டோம். அதே போல் மற்றவங்களை ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டோம். நியாயமாக இருக்கியா துணை வருவேன், அநியாயமாக இருக்கியா அழிச்சிருவேன். என்னங்க மேசராசிக்காரங்களே, ரொம்ப வம்பான ஆளுங்க போலையே, சண்டைக்கே நிற்பாங்க போலையே அப்படின்னு சொன்னால் ஆமாம் நிற்போம். அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவோம். போர் குணம் கொண்டவங்க தான். போராடியும் நல்லதை மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடுபடுவோம். எனக்கு பிரச்சனையா, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனையா, இல்லை பொதுப்படியாக யாருக்காவது பிரச்சனையா, என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். ஏன்னா முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் படித்தவங்க நீங்கள். வாழ்க்கையில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும் அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி மேசத்துக்கு அமைய போகுதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு இப்போ பயிற்சி கடகராசியில் பயணிக்க போகிறாருங்க. சுமார் 25 நாட்கள் அவர் கடகராசியிலிருந்து பலன் கொடுக்க போகிறாரு. பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதியாவார். இது 12 ராசிகளையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த பதிவில் சுக்கிரன் மேச ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோங்க. மேசராசிக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு உரியவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், திருமணம், கூட்டாளிகள் அமைப்புக்கு இவர் தாங்க அதிபதி. அதனால் இவர் என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இனி வாழ்க்கையில் 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் தற்போது அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர போகிறாருங்க. 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க. இது அற்புதமான ஒரு அமைப்பு. அங்கே சுக்கிர பகவான் பலனடைகிறாரு. இந்த காலத்தில் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். என்னெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னா, தனத்தை கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு வேலையாக உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகுது. அப்போது பணம் வேணுமா அப்படின்னா ஒரு நல்ல வேலையில் நீங்கள் அமர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நல்ல வேலை இல்லாத மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. நல்ல வேலை, தனலாபம் கிடைக்க போகுதுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள், அதாவது தனத்தை பெருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகுங்க. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் அடிஷ்னலாக இன்கம் எப்படி வரும் அப்படிங்கிறத சிந்திச்சு தீர்மானம் செஞ்சு அதில் ஒரு சொல்யூஷன் எடுத்து தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய போகுதுங்க.
இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனம் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது மேசத்துக்கு அமையுங்க. அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். அதே சுக்கிரன் தாங்க உங்களுக்கு 7க்குரியவன், களத்திரக்காரகன், திருமண ஸ்தானத்தோட அதிபதி. அப்போது திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் டக்குன்னு நடக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் எந்த தடையும் இருக்க போகிறதில்ல. இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜாம்னு திருமணம் நடக்க போகுதுங்க. இதில் குறைகள் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை எந்த காலகட்டத்தில். அப்போது குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைய போகுதுங்க. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்குங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவை நடக்கக்கூடிய அனைத்து தன்மை 2 பேரும் சேர்ந்து தொழில் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். இப்போ திருமணமானவர்களுக்கு நல்ல செய்தி. இதுவரைக்கும் பிரிஞ்சிருக்கவங்க, வேலையால் பிரிஞ்சிருக்கவங்க, தொழிலால் பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய, குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையுங்க. உங்கள் வாக்கு பலப்பட போகுது. உங்கள் பேச்சை மதிக்காதவங்க இப்போ மதிக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்காதவங்க இப்போ கொடுக்க போகிறாங்க. அப்போது உங்கள் பேச்சு, புக்தி, உங்கள் அறிவு வளரப்போகுது. உங்களுடைய மதிநுட்பம் சூப்பராக இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் நிறைய கிடைக்க போகிறாங்க. நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய பணம் போய் மாட்டிக்கிச்சு, அது திரும்ப வரவே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய நேரம் உண்டாயிருச்சுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சியினால் மேசராசிக்கு ஏகபோக நன்மைகள் தாங்க கிடைக்க போகுது. நீங்கள் பார்க்காத வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அனுதினமும் விநாயகர் பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் 9 முறை தோப்பு கர்ணம் போட்டுட்டு அவர் தாங்க எங்கே வேணால் இருக்கார் இல்லையா, இப்படி திரும்பி பார்க்க கூட அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிற்பார். பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள். அப்படி என்ன சொல்கிறது, உக்காந்த இடத்துல நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமான் அருளோடுவாருங்க. அது என்ன மேசராசியுடைய குணாதிசயங்கள்னு பார்க்குறோம். அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில் துயரங்களை, துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் கடந்து போகிறதுக்கான பலன்களை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். என்னென்ன பரிகாரங்கள், தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும், எந்த விஷயத்தை விட்டு விலகி நிற்கணும், தெளிவாக பார்க்கலாங்க. நல்லதே நடக்கட்டும். இனிமையான வாழ்க்கை நிலையை கடவுள் உங்களுக்கு வணங்கட்டுங்க. மனசார பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நிற்குதுன்னு நான் சொல்கிறேங்க. சனி பகவானினுடைய பெயர்ச்சின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதி தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தாங்க வழங்குவார். அடுத்து ராகு பகவான், கேது பகவான், இவங்க நிழல் கிரகங்கள். இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க. அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில் தான் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது. அவரால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அது மட்டும்தாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லாஜிக்காக பார்த்தா கூட அதற்கான பலன்களை சொல்கிறேங்க. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், மனுஷங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணுங்க. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வரன் தேடி வரும். தேடி அழுத்து போச்சுமா, எத்தனையோ ஊருக்கு போயாச்சு, எத்தனையோ வரன் பார்த்தாச்சு, எதுவுமே முடியல, எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறதில்ல, 2 வீட்டுக்கும் பிடிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை தடையாயிருது. இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைங்க. அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும். பணம் தன் வாழ்க்கையில் இப்போ தீர்மானிக்குதுங்க. இந்த கலியுகத்தில் பணம் தான் முக்கிய ரோலே ப்ளே பண்ணுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் கையிருப்பில் இருக்கும். ஸோ பண நெருக்கடி விலகும், தொல்லைகள் நீங்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், நல்ல வேலை அமையணும், திருமணம் ஆகணும், என்ன கனவு நீங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க,
என்ன ஆசை வச்சுருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்குங்க. திருமண உறவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுமா, 2வது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன், பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி குழப்பம் உங்களுக்கு இருக்குங்க. 2வது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. தாராளமாக பண்ணலாங்க. நல்ல வாழ்க்கை துணை அமையும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. அடுத்தது வேலை, வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் எனக்கு வேலை செட் ஆகுமா, அதே மாதிரி நான் சம்பாரிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. நல்ல வேலை வாய்ப்பு அமையும். முயற்சி பண்ணுங்க. இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது. அடுத்தது சொத்து. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியுமா? ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை. சொத்து ஏகப்பட்டது இருக்கும், ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. எவனோ எங்கேயோ இருக்கவன்லாம்